உண்மையான இருதயத்தோடு கூட ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த தருணத்திற்காக ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதமானவர், அதிசயமான தேவனாக இருக்கிறார். கடவுள் என்று சொல்லி ஒருத்தர் இருப்பாரானால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை என்று சொல்லி ஹிமாச்சல் பிரதேஷ் பகுதியை சேர்ந்த பிலாஸ்பூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த மாது என்று சொல்லி ஒரு வாலிப பெண். அந்த பெண் கடவுள் மீது ஆழமான பக்தியை வைத்திருந்தாள். தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வாலிப பெண்ணாக இருந்தாலும் கடவுள் பக்தி அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த வாலிப பெண்ணுடைய வாழ்க்கையில அசுத்த ஆவியினுடைய பாதிப்பு அவளுடைய சரீரத்துல வந்தது. ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல வெளியே போயிட்டு வரும்போது அசுத்த ஆவியை கண்டதுனால அவளுடைய வாழ்க்கையில சரீரத்துல பலவிதமான பிரச்சனைகள், அவளுடைய வயிற்றுல பயங்கர வலி, கால்களில வீக்கம், இப்படி நாட்கள் கடந்து போய் கொண்டிருந்ததுனால சரியான தூக்கம் இல்லாத சூழ்நிலை. அப்படியாக இருந்து கொண்டிருக்கும் போது அவளுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, மன சோர்வு, ஏன் நான் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கேள்விக்குறியோடு கூட இருக்கிறாள். அந்த நேரத்துல அவ எங்கெல்லாமோ போய் சிகிச்சைக்காக கடந்து போகிறாங்க. ஆனா எந்த விதமான மாற்றமும் இல்லை, அவருடைய சரீரத்துல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அப்படி ஒரு நாள்ல போகும்போது அவளுடைய கருத்துல கிடியன்ஸ் அந்த பக்கத்துல போய் கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட அந்த புதிய ஏற்பாடை அவருடைய கருத்துல கொடுத்தார்கள். கொடுக்கும் போது அவள் சொன்னாள், இது எனக்கு வேண்டவே வேண்டாம், இது எனக்கு சம்பந்தம் இல்லாதது, இது எனக்கு அவசியம் இல்லை. சொன்ன போது அதை கொடுத்தவங்க சொன்னாங்களா, இல்லம்மா நீ சும்மா வச்சுக்கோ, கடவுள் உங்க வாழ்க்கையில ஏதாவது சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டமா இருக்கும்போ கடவுள் உங்ககிட்ட பேசுவார், நீ வாலிப பொண்ணு, நீ வச்சுக்கோ, மிகுந்த உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொன்ன போது அவன் வாங்கிக்கிட்டான். ஆனா வாங்கிட்டு என்ன பண்ணான்னா அந்த பைபிளை எடுத்து படிப்பதற்கோ அல்லது வேத வார்த்தைகளை வாசித்து அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பதற்கோ அவளுக்கு எந்த ஆசையும் இல்ல, விருப்பமும் இல்லை. அதனால அவ வீட்டுல தூக்கி வச்சுட்டான். அப்படி இருக்கும்போது அவளுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் இழந்ததுனால மரித்து போய் விட வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன நினைச்சான்னு பாத்தீங்கன்னா, அதிகாலை நேரம் அடுத்த நாள் அவளுடைய வசிக்கிற பகுதியில இருந்து அவ தற்கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி உள்ள கண்ணோட்டத்தோடு கூட வெளியே போகிறாள். அப்போ அப்படி அவ போகும்போது அவங்க வசித்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சென்டர் பிளேஸ். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மெட்ராஸ் பைபாஸ் ரோட்ல வள்ளலார் நகர் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த எப்பவுமே வண்டி கிராஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி வழியா அவ நடந்து போய்கொண்டு இருக்கிறார். இருந்துட்டு பாத்தீங்கன்னா அவ அந்த இடத்துல போயிட்டு ரோடுக்கு நடுவுல போய் நிக்கிறா. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஒரு பந்துனால வண்டிகள் ஒண்ணும் ஓடாதது மாதிரி ஒரு வண்டியுமே அந்த இடத்துல கிராஸ் ஆகவே இல்லை. அவன் நடுவுலயே நிக்கிறா, ஏதாவது வண்டி என்ன இடிச்சு போயிடும், நான் அப்படி மறித்துருவேன்னு சொல்லிட்டு 15 நிமிடங்களுக்கு மேல அவன் நின்றுட்டு போயிட்டு ஒண்ணுமே வராதுனால அவன் என்ன செய்யறா, சரி நீ இதுல நின்று பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு மெதுவா ரோட்ல இருந்து ஒதுங்கிட்டு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அவ நிக்கதான் உண்டு. யாரோ ஒருத்தர் எங்கேயோ பிடிச்சி வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்ச மாதிரி வண்டிகள் வரிசையா வந்துட்டு இருக்கு. அவளுக்கு பயங்கர ஆச்சரியம், நான் என்னுடைய வாழ்க்கையை முடிக்கணும்னு சொல்லி இவ்வளவு தீர்மானம் பண்ணி இந்த மாதிரிப்பட்ட ஒரு பிஸியான ரோட்ல போய் நிக்கிறேன், ஒரு வண்டியும் வரல, இப்ப இவ்வளவு வண்டிகள் வருதே, அப்போ ஏன் அப்ப என் வாழ்க்கையை குறிச்சு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. கர்த்தர் அவளோடு கூட பேசுகிறார். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லப்பட்டது போல அவளுடைய வாழ்க்கையில பல சோர்வோடு இருக்கேன், ஆனா இந்த கடவுள் உண்மையா என் வாழ்க்கைய மாற்றத்தை கொடுப்பார்னா அவர் கொடுக்கட்டும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து கர்த்தருக்காக அவள் உண்மையான சாட்சி உள்ள பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் இன் இந்தியா வெள்ளூர் நார்த் கேம்ப் சார்பாக அருமையான திருச்சபையினுடைய போதகர் அம்மா அவர்களுக்கும் இங்க வந்திருக்கிற விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வரவேற்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம்.
இந்த ஊழியமானது 1898ஆம் ஆண்டு 3 பேரினாலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று 199 நாடுகளிலே இந்த ஊழியமானது செயல்பட்டு வருகிறது. இந்த ஊழியத்தினுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாம், இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய அன்பின் பாதையிலே நடக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளை அவருடைய கரத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக, எங்களுடைய திட்டமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, ஆண்டவருடைய வார்த்தை யார் யாருடைய கரத்தில் விதைக்கப்படுகிறதோ, ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பி வருவது இல்லை. எந்த நோக்கத்தோடு எதற்காக ஆண்டவர் கொடுக்கிறாரோ, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சென்னை பகுதியில, மெரினா பீச் பகுதியில ஒரு அருமையான அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடலைகளை விற்று கொண்டிருக்கிற ஒரு ஏழ்மையான ஒரு தாயார். அவர்கள் ஒரு நாள் அந்த இடத்துல இருக்கும்போது கிதியன் மெம்பர்ஸாக சேர்ந்து அந்த இடத்துல தனிப்பட்ட விதத்திலே பர்சனல் விட்னஸிங் டெஸ்டமென்ட் என்று சொல்வார்கள், பிரவுன் கலர்ல இருக்கும். தனிப்பட்ட விதத்திலே அவர்களை சந்தித்து கொடுக்கும் போது அந்த அம்மாவுடைய கரத்துல போய் அதை கொடுத்தாங்களா. அந்த அம்மா அவங்க அன்னைக்கு சொன்னாங்களா, ஐயா நானும் என்ன பண்ணுவேன், இதை கண்டிப்பா நான் படிப்பேன் என்று சொல்லி வாங்கினார்கள். வாங்கி வைத்து படிக்க ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாள்ல ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்து ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். மறுபடி திரும்ப அதே சகோதரர்கள் அந்த பகுதியில போகும்போது அவர்கள் வந்து சொன்னார்களா, கடவுள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்தார். நான் இப்ப என்ன செஞ்சு போறேன்னா, எனக்குடைய இந்த சின்ன அந்த தொழில்ல ஒவ்வொரு நாளும் எனக்கு எந்தெந்த ரூபாயெல்லாம் 10 ரூபாயா தனியா நாணயங்கள்ல கிடைக்குமோ அதெல்லாம் நான் உங்க கடவுளுக்காக எனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கை மாறிச்சு. இவர்களுக்கு போல மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் எடுத்து வைத்திருக்கிறேன், நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்தார்களாம். இவங்க அப்படி அடிக்கடி அவங்க கொடுத்து வரும்போது ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார். ஆசீர்வாதமான பாதையிலே அவர்களை நடத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, தேவனுடைய வார்த்தையானது அக்கினியை போலவும், ஆண்டவருடைய வார்த்தை சம்மட்டியை போலவும், எவ்வளவு கரடு முரடான ஜனங்களாக இருந்தாலும் அவருடைய இருதயத்தை மாற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தையாக காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை 100 மொழிகளிலே இலவசமாக விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா 140 கோடி ஜனங்கள் வசிக்கக்கூடிய நம்முடைய இந்திய தேசத்திலே கடந்த ஆண்டுகளிலே பார்க்கும்போது 49 லட்சத்திற்கு அதிகமாக புதிய ஏற்பாடுகளை இலவசமாக 25 இந்திய மொழிகளிலே ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். விசேஷமாக பாஸ்தோ என்று சொல்லி புதிதாக ஒரு மொழியிலே ஆண்டவர் புதிய ஏற்பாடுகளை அச்சிட்டு இலவசமாக கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இதுல பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலையும், உலகத்தில எல்லா இடத்திலையும் ஒவ்வொரு 6 நொடிகளுக்கு ஒரு 15 புதிய ஏற்பாடுகள் ஏதோ ஒரு பிள்ளைகளுடைய கரத்துல அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய வெள்ளூர் நார்த் கேம்ப் சார்பாக கடந்த ஆண்டிலே பார்க்கும்போது சுமார் 41,000 புதிய ஏற்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த புதிய ஏற்பாடுகளானது எரிகிற அக்கினி நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் அண்டையிலே சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுகிறதை நாம் கண்டு கொள்ள முடியும். பள்ளிகளாக இருக்கலாம், கல்லூரிகளாக இருக்கலாம், மருத்துவமனைகள், தங்கும் விடுதிகள், சிறைச்சாலை, காவல் நிலையம், ராணுவ மையம், புத்தக கண்காட்சி என்று சொல்லி இப்படிப்பட்ட இடங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். மദ്രാஸ் பகுதியில ஒரு புக் ஃபேர் நடந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த புக் ஃபேர்ல பாத்தீங்கன்னா ஒரு தகப்பனும் அவருடைய ஒரு மகள் ஒரு மகனுமாக தேவனை அறியாத ஜனங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தார்கள். அந்த இடத்துல போகும்போது இந்த தேவனுடைய வார்த்தைகள் அந்த புக் ஃபேர்ல வைக்கப்பட்டிருந்தது, இலவசமாக கொடுக்கப்படுகிறது என்று சொன்ன போது அந்த பக்கமாக போனார்கள். பையன் ஒண்ணு எடுத்துட்டா, அந்த பாப்பா ஒரு புத்தகத்தை எடுத்தாங்க.
தகப்பனார் பார்த்துட்டு சொன்னார், மகளே, பிள்ளைகளே, இந்த புத்தகம் நம்முடைய வீட்டிற்கு தேவையில்லாதது, கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொன்ன போது அந்த மகன் மறுபடியும் கொண்டு வைத்து விட்டார். அந்த மகள் தன்னுடைய துப்பட்டாவிலே அப்படி வைத்து மறைத்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தாள். வீட்டிலே நடக்கக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்பீங்கன்னா, அந்த இடத்துல அவருடைய தங்கை, மூத்த சகோதரி, வாலிப வயது நிறைந்த ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையில மன சோர்வடைந்து தன்னுடைய வாழ்க்கையில டிப்ரெஷன்னால ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாள். அவளுக்கு தான் செய்கிறது என்னதென்றே தெரியாத ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டது. பல நேரங்கள் ஆடைகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து விட்டு வெளியே போய் விடுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாலிப மகளாக இருந்ததுனால அவளை ஒரு சின்ன அறைக்குள்ளாக அடைத்து வைத்து வெறும் ஒரு ஜன்னல் பகுதியில என்ன ஆகாரத்தையும் தண்ணீரையும் மாத்திரம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதுதான் அவங்களுடைய வீட்டில் உள்ள நிலை. அப்போ இந்த பொண்ணு, சின்ன பொண்ணு என்ன பண்ணினான்னா, ஒரு நாள் ஆகாரமும் தண்ணீரும் கொடுத்துக்கப்பட்ட நேரத்தில் அந்த புத்தகத்தையும் உள்ளே அனுப்பி வைத்து விட்டாள். அந்த மகள் எப்போ படிக்க ஆரம்பித்து ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு மகா பெரிய அற்புதத்தை செய்து, மருத்துவர்களுக்கு முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்து அவர் பரிபூர்ணமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டவர்களுக்கு எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துல அவளுடைய திருமணத்திற்காக பிரிண்டிங் கார்டு அடிக்கும்படியாக அவர்கள் மெட்ராஸ்ல ஒரு பிரிண்டிங் பிரஸ்ஸுக்கு போறாங்க. அது எங்களுடைய கிடியன் மெம்பருடைய பிரஸ். அப்ப அவருடைய ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூ டெஸ்ட்மென்ட் இருந்தது. அப்ப அந்த தகப்பனார் அந்த புத்தகத்தை எடுத்து தன்னுடைய மார்போட வைத்துட்டு அதை அப்படியே மறுபடியுமா அப்படி பார்க்கும்போது இந்த சகோதரர் கேட்டாரா, ஏன் இப்படிப்பட்ட, ஏன் பிரதர் இதை எடுத்துக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போ அவர் சொன்னாரா, இப்படிப்பட்ட புத்தகம் என் குடும்பத்துக்கு வராம இருந்திருந்தா இன்னைக்கு நான் உங்க கடைக்கு வர வேண்டிய சூழ்நிலையே இருந்திருக்காது. என்னுடைய மகள் அழிந்து போயிருப்பா. ஆனா அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு கிடைத்ததுனால என்னுடைய மகள் இன்னைக்கு சுகத்தோடு கூட இருக்கிறாள், பலத்தோடு கூட இருக்கிறாள் என்று சொல்லி அவர் சொன்னாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பி போவது இல்லை. நம்ம கொடுப்பது விசுவாசத்தோடு கொடுக்கிறோம், ஜெபத்தோடு கூட கொடுக்கிறோம். ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தின்படி எந்த நேரமும் எங்கும் எப்படியாகிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும் போது பலர் தற்கொலை முயற்சிகளுக்கு நேராக கடந்து போகிற பலருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. பலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குடும்ப உறவுகள் மாறி இருக்கிறது. எவ்வளவோ அற்புதங்களை நான் சொல்லிக்கொண்டு போக முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்களுடைய ஊழியத்தோடு கூட 4 விதங்களிலே எங்களோடு கூட இணைந்து செயல்பட முடியும். முதலாவது காரியம், நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கலாம். தனிப்பட்ட ஜெபத்துல, குடும்ப ஜெபங்களில, சபையில நீங்கள் உபவாசத்தோடு ஜெபிக்கும் போது, விழிப்பு ஜெபங்களில, இப்படிப்பட்ட எல்லா ஜெபங்களிலும் நீங்கள் எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கலாம். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்களுடைய கரங்களிலே இந்த வேத புத்தகம் யாருடைய கரத்துல கிடைக்கப்படுகிறதோ, ஆண்டவரே, நீர் அவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட மோசமான நிலைமையில இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், சிறைச்சாலைகள், இப்படிப்பட்ட பல இடங்களில் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் இருக்குமானால் நீங்கள் அதை எங்களோடு கூட அறிமுகப்படுத்தி கொடுப்பீர்களானால் நாங்கள் அந்த இடங்களுக்கு கடந்து சென்று தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். அடுத்தபடியாக 3வது காரியத்தை பார்க்கும்போது, இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களானால் நீங்கள் உங்களுடைய சபையினுடைய போதகரோடு கூட ஆலோசித்து நீங்கள் எங்களோடு கூட பிறகாக தொடர்பு கொள்ளலாம். 4வது பார்க்கும்போது, இந்த ஒவ்வொரு புதிய ஏற்பாடு அச்சிடப்படுவதற்கு 50 ரூபாய் செலவாகிறது. ஆகவே உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, உங்களுடைய பிள்ளைகளுடைய நன்மையின் சில நேரங்களில் நல்ல நிகழ்ச்சிகள், ஆண்டவர் ஒரு நல்ல படிப்பை கொடுத்திருப்பார்,
நல்ல மார்க்கோட பாஸ் பண்ண கிருபை கொடுத்திருப்பார், ஒரு நல்ல வேலைகளை கொடுத்திருப்பார், அல்லது சில பொருத்தனைகளை நீங்க பண்ணும்போது அதுல நீங்க என்ன சொல்லலாம்னா ஒரு நன்றியோடு கூட உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகளை இந்த ஊழியத்திற்காக நீங்க எப்போ வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஒரு புதிய ஏற்பாடு ஒரு அழிந்து போகிற ஒரு ஆத்துமாவை அக்கினி நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு நேராக கொண்டு வருகிறது. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் தேவனுடைய பணிக்காக, இலவசமாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுவதற்கு, அதற்கு அச்சிடுவதற்காக மாத்திரமே அது பயன்படுத்தப்படுகிறது. வேற எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் சபைகளிலோ நாங்கள் தனிப்பட்ட விதத்திலே இதற்காக கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் எதுவும் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஆகவே நீங்க தைரியமாக, உற்சாகத்தோடு, மன உற்சாகத்தோடு நீங்கள் எவ்வளவாக ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்களோ அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்கள் சந்ததிக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக நாம் மாற முடியும். எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் இருக்கும் போது இந்த ஊழியத்தை ஆண்டவருக்காக வேத புத்தகம் அச்சிடப்படக்கூடிய, இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய இந்த ஊழியத்தை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. சிஎம்சி மருத்துவமனையிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மொழி பேசக்கூடிய ஜனங்களை அந்த இடத்துல நாங்க பார்க்க முடியும். வேத புத்தகம் எங்க கையில இருக்கோம்னா தேடி வந்து அவர்கள் வாங்குவார்கள். அவர்கள் வர்றதை பாத்தீங்கன்னா மற்ற தேவனை அறியாத ஜனங்களாக இருப்பாங்க. அந்த பயபக்தியோடு கூட வந்து வாங்கி, எப்படி ஆகிலும் எங்களுடைய வாழ்க்கை மாறாதா, எப்படி ஆகிலும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் வராதா என்று சொல்லி எண்ணத்தோடு கூட அவர் வாங்குகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பி போவது இல்லை. துளசி என்று சொல்லி ஒரு மகள் 10 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாதபடிக்கு இருந்தார்கள். ஆனா ஒரு நாள்ல பாண்டிச்சேரியில ஒரு ஹோட்டல்ல தங்கும் போது மறித்து விட வேண்டும் என்று சொல்லி தற்கொலை பண்ணணும்னு இருக்கும் போது அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த பைபிள் இருந்தது. அதை எடுத்து படிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சில அற்புதங்களை செய்த காரியங்களை அவங்க பார்க்கிறாங்க. கணவன் பாய்சனோடு வர்றாரு. மனைவி சொல்றாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இந்த புத்தகம் கிடைச்சி அதுல நிறைய அற்புதங்கள் செய்திருக்கான் கடவுள், நமக்கு இவர் உண்மையான கடவுளா இருந்தனா நமக்கு ஒரு அற்புதம் நடக்குமேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க சொந்த ஊர் விழுப்புரம் பகுதியிலனால அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் மெட்ராஸ் பகுதியில உள்ள ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க எல்லா காரியங்களும் பண்றாங்க. ஆனா டாக்டர் சொல்றாரு, ஒரு 7வது மாசத்துல டாக்டர் சொல்றாரு, உனக்கு பிபி இருக்கு, உனக்கும் பிரச்சனை, அம்மாக்கும் பிரச்சனை, பிள்ளைக்கும் பிரச்சனை ஆயிரும், யாராவது ஒரு ஆள் தான் உயிரோடு இருக்க முடியும், நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அப்படி அந்த நேரத்துல அவங்க அப்படி திரும்ப ரொம்ப அழுகையோடு அந்த 7வது மாசத்துல வெளியே வரும்போது அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிடியன் மெம்பர்ஸ் உடைய ஒய்ஃப் எல்லாமா சேர்ந்து அந்த ஆஸ்பத்திரியில பைபிள் ஒயிட் கலர் டெஸ்டமென்ட் கொடுக்கும் போது இந்த அம்மா வயிற்றுல அடிச்சுட்டே வெளியே வர்றாங்க. ஐயோ, இப்படி எனக்கு ஏன் கடவுளே நீ இப்படி ஒரு காரியத்தை எனக்கு கொடுத்த, நீ தானே எனக்கு இப்போ ஒரு குழந்தைய வயிற்றுல கொடுத்திருக்கிற, டாக்டர்ஸ் இப்படி சொல்றாங்களே என்று சொல்லு. அப்போ இந்த கிடியன் மெம்பர்ஸ் மறுபடியும் அந்த புதிய ஏற்பாடை கொடுக்கும் போது கண்ணீரோடு அந்த பொம்பளை ரொம்ப இதா அழுறாங்க. அப்ப இவங்க ஆக்சிலரி மெம்பர்ஸ் சொல்றாங்க, அம்மா நீ பயப்படாத, கர்த்தர் உன் கூட இருப்பார், அவர் உனக்கு கொடுத்தது உண்மைனா, அவரை நீ நம்புவனா, உனக்கு விசுவாசத்தோடு நம்பு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி ஆண்டவர் அவங்க ஒரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறாங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அந்த காரியத்தை சொல்லி அவங்களுக்கு கவுன்சில் கொடுக்கறாங்க. பாத்தீங்கன்னா சந்தோஷத்தோடு கூட அழகான நிறை மாதத்துல தாயும் பிள்ளையுமாக சந்தோஷமான டெலிவரிய ஆண்டவர் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்துல நீங்க எங்களை தாங்கலாம். எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க எங்களுக்கு உங்களுடைய ஜெப உதவியோடு கூட பைபிளுக்காக நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதற்கேற்ற காரியங்களை நீங்க கொடுக்கும் போது கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எங்களுடைய நோக்கம் 20-30 பகுதிகளில் ஆண்டுல ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு புதிய ஏற்பாடாவது நிச்சயமா இருக்கணும். அது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த ஊழியமானது சபையினுடைய நீட்ட கட்டப்பட்ட கரமாக செயல்படுகிறது. எந்தெந்த இடங்களிலே சபையானது கடந்து செல்ல முடியாதோ அந்தந்த பகுதிகளிலே நாங்கள் கடந்து போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை இலவசமாக கொடுத்து கொண்டு வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொடுக்கும் போது ஒரு போதும் அவங்க யாருமே அசட்டை பண்றதே கிடையாது. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு டெலிவரி பாய்ஸ் வருவாங்க. அவங்க கருத்துல ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்து சந்தோஷத்தோடு அனுப்பும்போ
ஒவ்வொருத்தர் கூட வாங்கும் போது சப்பலெல்லாம் களைச்சிட்டு போட்டுதான் அவ்வளவு மரியாதையா வந்து வாங்குவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் எண்டாகிலும் ஒரு நாள் அப்படிப்பட்ட மக்களை சந்திப்பார். ஒரே ஒரு சாட்சியோட நான் முடிக்க முடியாது விரும்புறேன். பெங்களூர் பகுதியில லட்சுமி நாராயணன் என்று சொல்லி ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாதபடிக்கு வேற சில நிறைய காரியங்களை ரொம்ப தீவிரமா அவர் வந்து செயல்பட்டு கொண்டு வந்தார். கிறிஸ்தவர்கள் அவருக்கு பிடிக்காது, தேவனுடைய போதகர்களை பிடிக்காது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆலயம் நடந்து கொண்டிருந்தது. அவங்க வந்து ஓலை போட்டு இருந்த ஆலயம். அப்ப அந்த இடத்துல அந்த மக்கள், சேரி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அப்போ அந்த இடத்துல அந்த ஆலயம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப எதிர்த்துட்டு வந்தார். அப்போ ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல விழிப்பு ஜெபம் நடக்கும். அப்ப அந்த ஜெப நேரத்துல வந்து என்ன செஞ்சிடணும், தீயிட்டு கொளுத்திடணும், அதோட எல்லாரும் அவங்க மரித்து போயிடணும்னு உள்ள எண்ணத்தோடு வருகிறார். ஆனா கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய தேவன். அன்னைக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, போதகரும் அவருடைய மனைவி பிள்ளைகள் அந்த ஊழியத்தில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து வேற ஒரு பெரிய சபையில போய் அந்த ஆன்லைன் பிரேயர் அட்டெண்ட் பண்ண போயிட்டாங்க. இவர் வந்தாரு, வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஆலயத்தை தீவிட்டு குளிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் வர்றாங்க, போலீஸ்காரங்க வர்றாங்க, எல்லாருக்கும் தெரியும் யார் பண்ணுனான்னு சொல்லி. ஆனா யாருமே அவரை கண்டு பயந்து என்ன பண்ண மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நபர் மேல இவ்வளவோ கேசஸ், அவர் வந்து போலீஸால தேடப்படக்கூடிய குற்றவாளி. ஆனா அவருக்கு பயந்து யாருமே அவரை வந்து காணிச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் பண்ணியிருக்கு. அப்ப பாஸ்டர் கேட்கிறாங்க, ஐயா உங்களுக்கு தெரியும்ல, நீங்களாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? இப்ப பாஸ்டர் சொன்னாரு, நான் அவனை மன்னித்து விடுறேன், ஆண்டவருடைய மன்னிப்பை நான் காண்பிக்கிறேன், நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் அவரை மாற்றுவார் என்று சொல்லி அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய தாயார் தன்னுடைய வயிற்றுல வந்து பயங்கரமான வலி. ஸோ அதுக்காக அவங்க வந்து பெங்களூரோட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போது அங்க உள்ள கிடியன் மெம்பர்ஸ் மூலமாக இந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார்கள். வீட்டில் அவங்க ரொம்ப கடவுளே பிடிக்காது, ஆனாலும் அது வந்து ஒரு கடவுளுடைய புத்தகம், அதை நம்ம வந்து வீட்டில் வச்சுட்டோம்னா, பூஜை அறையில வச்சுட்டோம்னா வீடு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டு இவன் அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவன் பார்த்துட்டான், இந்த புக்கை வந்து பூஜை அறையில இருக்கிறத பார்த்துட்டு அவன் எடுத்து கிழிக்க போகும்போது அவங்க அம்மா அவன் காலிலே விழுந்துட்டு சொன்னாங்க, தம்பி தயவு செய்து இந்த புத்தகத்தை கிழிச்சிடாத, அது நமக்கு தேவையில்லை, அதை நீ எப்படி வச்சிரு, நானும் ஒன்றும் பண்ணல நீயும் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. விட்டுட்டான். ஆனா இவனுக்கும் என்னன்னா பலவிதமான போதை பழக்க வழக்கங்கள், கஞ்சா குடி இப்படிலாம் இருந்தனால இவனுக்கும் என்னன்னா நைட்டு தூக்கம் வராது, சில மன சோர்வு, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள்ல இவனும் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராத்திரி சுத்தி கொண்டு தற்கொலை பண்ணிடலாமா, நம்ம என்ன வாழ்ந்துன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல அந்த பூஜை அறைக்கு போகிறான். அந்த இடத்துல இந்த புத்தகத்தை மறுபடியும் எடுக்கிறான், படிக்கிறான், ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், அவனுடைய வாழ்க்கை மாறுது. அவன் வாழ்க்கை மாறிட்டு எந்த போதகர்கிட்ட அந்த ஆலயத்துல எரிச்சானோ அதே போதகர்கிட்ட போறான். போய், ஐயா இந்த புத்தகத்தை நான் படிச்சேன், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நான் செஞ்சேன், என்ன கடவுள் ஏற்றுக்கொள்வாரா, நான் பாவியான மனுஷன் தான், ஏற்றுக்கொள்வாரப்பான்னு சொல்லி அவனை நல்ல ஆலோசனையோடு நடத்தினான். இதை பார்த்துட்டு அவனுடைய அம்மா சொல்றாங்க, டே நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு செல்லக்கூடாது அப்படி சொல்லி வீட்டுல அவனை ஒதுக்கி தள்ளுகிறார்கள். நண்பர்கள் எல்லாரும் வெறுக்கிறாங்க. இப்போ இவன் டைரக்டா இங்க போறானா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். டிஎஸ்பி கிட்ட போய் சொல்றான், ஐயா நான் வந்திருக்கிறேன், அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். வருஷ கணக்கா உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு நாங்க எவ்வளவோ போர்ஸ் போட்டுட்டு இருக்கிறோம், யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒன்னும் பண்ணல, நீயாவே வாலண்டியரா வந்து பண்றீங்க என்ன? அப்ப சொல்றானா, இந்த புக்கு என்கிட்ட கிடைச்சது, கடவுள் நான் மாற்றினார். அவங்க சொன்னாங்களா, லா கோர்ட்னாலேயோ ரூல்ஸ் லாஸ்னாலேயோ அரெஸ்ட் பண்ண முடியாத ஒன்ன ஒரு புத்தகம் உன் வாழ்க்கையை மாற்றி இருக்குன்னா, நானும் இப்போ அரெஸ்ட் பண்ணல, நீ கர்த்தருக்கு பிரியமா நல்லவனா போன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புறாங்க. ஒரு உண்மையான சம்பவம், உண்மையான காரியம் பெங்களூர் பகுதியில நடந்தது. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க, எங்களுக்காக நீங்க உங்க ஊழியத்தை தாங்குங்க. எப்பெல்லாம் மனசுல தோணுமோ நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே வேற ஒண்ணும் இல்ல, புத்தகம் எங்கெல்லாம் கொடுக்கப்படுதோ அழிந்து போகிற ஆத்துமாக்களை சந்திங்க ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்படி நீங்க ஜெபிச்சீங்கன்னா நிச்சயமா மிகுந்த ஆசீர்வாதிக்கப்பட்ட காரியமாக இருக்கும். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்க திருச்சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாற்றுவார். உங்களுடைய எல்லைகளையும் ஆண்டவர் விஸ்தாரமாக்குவார்.
சகல கோத்திரத்திலிருந்தும் சகல ஜாதிகளில் இருந்தும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான திரள் கூட்டமான ஜனங்களை ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வருவார். கர்த்தருக்குரிய ஆசீர்வாதம் குடும்பத்தின் மேலும், விசேஷமாக இந்த திருச்சபையில உள்ள பாஸ்டர் மேலும், பாஸ்டர் அம்மா அவங்க குடும்பத்தோடு கூட இருந்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.